Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் அதாவது சாம்சங் மொபைலில் சரி இல்லாட்டி என்ன பிராண்ட் மொபைல்லையுமே சரி நம்ம MP3 சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் கேட்கறதுக்காக சாம்சங் மியூசிக் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் சாம்சங் மொபைலில் மியூசிக் பிளேயருக்காக சாம்சங் மியூசிக் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மியூசிக் பிளேயர் சம்மந்தமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஆப்பில் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ நம்மளால் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்குறதுன்றது ரொம்ப ஒரு பிடிச்ச ஆப்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சாம்சங் மியூசிக் ஆப் சில மொபைலில் சில இஷ்யூவோட ஒர்க் ஆகுது. அதாவது சில ஆப்ல மொபைலில் ஒட்டோவாவே ஆப் க்ளோஸ் ஆகிறது, இல்லாட்டி மியூசிக் ப்ளே ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரக் ஆகுது, ஒட்டோவாவே இந்த சாம்சங் மியூசிக் ஆப் க்ளோஸ் ஆகிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் இல்லாட்டி ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த சாம்சங் மியூசிக் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சாம்சங் மியூசிக் ஆப்பில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் சாம்சங் மியூசிக் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த சாம்சங் மியூசிக் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அப்டேட் வந்திருக்கா, நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதே இல்லை. அதனாலேயே இந்த ஆப்பில் உள்ள சில பக்ஸ்னால இல்லாட்டி சில டிவைசஸில் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, fixed force close issue on certain devices. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த க்ளோஸ் ஆகிற இஷ்யூ சால்வ் ஆகும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிட்டும் ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிடணும். போனதுக்கு அப்புறமா அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இதுலையுமே ஒரு சர்ச் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச் பாரில் நீங்கள் சாம்சங் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த மியூசிக் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சாம்சங் மியூசிக் ஆப் காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போகணும். போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா சாம்சங் மியூசிக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த சாம்சங் மியூசிக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதோட உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகி பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுனாலையுமே இந்த சாம்சங் மியூசிக் ஆப் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக சாம்சங் மியூசிக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.